வணக்கம். Hi you guys, this is Popcorns and Padams. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய நண்பர் தம்பி மிக பாப்புலரான ஒரு உங்களில் ஒருவர், உங்களை போல ஒருவர், நம்ம தமிழண்டா ரமேஷ் அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. சீஃப் கெஸ்ட்லாம் இல்ல, ஆனா வந்து அடிக்கடி சீஃப் கெஸ்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கொலாபரேஷன் எப்பயுமே வீணோ நாங்க ஒரே கம்பெனிலே வேலை செஞ்சிருக்கோம். அப்பையில இருந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒரே வைப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, சூப்பர். சோ நம்ம வந்து 2 பேரும் இப்ப இங்க எதுக்கு வந்து கூடியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் சினிமா பத்தியோ இல்ல இந்தியன் சினிமா இல்ல வேர்ல்ட் சினிமா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி. டிஸ்கஷன்ன்றதை விட என்னுடைய கருத்து என்ன, அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில விஷயம் மாதிரி ஒரு ஆள் தானே நாங்களும். அதனால சினிமாவை பத்தி பேச போறோம், சும்மா வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். சோ அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் மேக் யூ சினிமா. அதாவது சினிமாட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, எங்க இருந்து இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வியக்க வச்ச காலம் என்ன, எப்ப? ஆக்சுவலி வந்து வியக்க வச்ச காலம் அப்படின்றத விட நான் சிங்கிள் சைல்டு அப்படிங்கறதுனால சின்ன வயசுல என்னுடைய பொழுதுபோக்கே வந்து படம் பாக்குறது தான். ஸோ வீட்டுல வந்து நிறைய அந்த பார்க்கு பீச் அப்படின்னு கூட்டிட்டு போறதை விட படத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து போர் அடிச்சாலும் படம் பாக்குறது, போர் அடிச்சாலும் படம் பாக்குறது, எந்த படம் ரிலீஸ் ஆனா அது நல்லா இருக்கோ இல்லையோ என்ன பண்ணிருக்காங்கன்னு போய் பாக்குற அந்த ஒரு மைண்ட் செட்லாம் வந்து அதனால தான் வந்துச்சு. ஸோ ஜென்ரலாவே எனிதிங் ஒரு ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள், ஒரு பர்த்டேவோ இல்ல ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்னாலும் ஏதாவது படத்துக்கு போலான்னு தோணும். இல்ல இன்னைக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன படம் இருக்கு அவன் மதியானத்துல தூங்க கூடாது அப்படின்னா கூட போய் படம் பார்க்கணும்னு தோணும். ஸோ அது மாதிரிதான் வந்து படம் பாக்குறதுங்கிறது. ஸோ அதுல இருந்தா லவ் ஃபார் சினிமா கேம். அண்ட் அதுக்கப்புறம் சரி அதையே நம்ம வந்து ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணியை ஆட்டிட்டு இருக்கோம். கரியரா மாறிடுச்சு. நான் வந்து கிராமங்கள்ல இருந்து வந்ததுனால நான் நாடகங்கள்லாம் அப்ப பார்த்தோம். எப்போனா எங்க அப்பா சின்ன வயசுல எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு முன்னாடி நான் நாடகங்கள் தான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்றது, அந்த வசனங்கள் பேசுற ஹீரோ இவங்கெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வியக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த படம் சரியா ஞாபகம் இல்லை, ரஜினி சார் படம் தான், தளபதி படம். அங்க வந்து ஒரு செம கூட்டம், வேற லெவல் கூட்டம். முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். ஆனா 2000லயும் என்னமோ மறுபடியும் வந்து அந்த ஊர் தேட்டர்ல கோவிந்தராஜான்னு சொல்லி ஒரு தேட்டர், அந்த தேட்டர்ல போட்டாங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் பார்க்க வச்சாங்க. ஸோ அப்போ வந்து அந்த அந்த லவ் செரிஷ் எல்லாரும் என்ஜாய் பண்ணது, அந்த பாட்டு கொண்டு போகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு படம்னா அபூர்வ சகோதரர்கள். என்னன்னே தெரியாது, ஒரு நாள் வந்து கேடிவியில் இந்த மாதிரி அந்த சாட்டர்டே சண்டே நைட்லாம் லீவ் வரல, அந்த மாதிரி டைமில் நான் வந்து நைட் ஷோ போடுறாங்க படம். ஃபேமிலியில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்து படம் பார்த்துட்டு அப்போ பார்க்குறப்ப அழுவுறேன். அந்த ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன். அந்த லவ் ஃபெயிலியர் வர்றப்பெல்லாம் அப்படி அழுதுருக்கேன் நான்லாம். வந்து ஏன் எனக்கு அந்த ஏஜ்ல வந்து லவ்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அது வந்து எனக்கு உள்ள என்னமோ பண்ணுது, அது அப்படியே போகுது. அவங்க அந்த படம் போக 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 நானுமே அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா நான் வந்து பாக்குறேன். ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேருந்து எனக்கு வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாச்சு. படத்துல அந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாளாக நான் வந்து ஒரு 2010 வரைக்கும் நாடகங்கள் பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நாடகங்கள் பார்க்க முடியல, சினிமா தான் நிறையா பார்க்குறேன். பட் ஸ்டில் இப்போவுமே எங்கேயாச்சும் நாடகம் போட்டாங்கன்னா பார்ப்பாங்க. பட் சினிமாவில் இருக்கிற அந்த ஃபேண்டசி, அந்த ஒரு பெரிய ஒரு கடல் இது. இந்த கடலுக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து தப்பிக்கலாம் முடியாது, நீந்திக்கிட்டே வந்து நம்ம படம். நீங்க எப்படி படம் பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சனா, லைக் இன்ஸ்டன்ட்டா வந்து அழுக வரும், அந்த மாதிரி நிறைய படம் பார்த்து அழுதுருக்கீங்களா? நான் வந்து சரி எதுக்கு நான் உன்னை வாங்க பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே. நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து விசு சார், அப்புறம் வந்து எஸ் வி சேகர் இவங்கெல்லாம் வந்து படம், வி சேகர் இவங்களோட படங்கள்லாம் ஜாலியா இருக்கும்ல, கிரேசி ஜாலி படங்கள் பார்க்குற ஒரு ஆள். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கிற படம் தான் நம்ம வந்து ஜாலியா பார்ப்போம். பட் அழ வைக்கிற படங்கள் வந்து என்ன வந்து ரொம்ப ஏன் இப்படி நடக்குது இந்த சொசைட்டில இது அப்படின்னப்ப மகாநதி. ஐயோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆக்கிடும் அந்த படம். இந்த ஒன் திங் நான் ஏன் படம் பார்க்க ஆரம்பிச்சேன்லாம் தெரியல. ஒன் டே எங்க அப்பாவும் நானும் பார்த்தோம், அம்மா எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க.
ராஜ் டிவிலயோ ஏதோ ஒரு டிவில வந்து போட்டாங்க மகாநதி அப்படின்னு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க ரங்க படம் அப்படியே நார்மலா கேஷுவலா ஜாலியா போய்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடுது. அதுக்கப்புறம் இவனு அந்த பணம் ஏமாத்திடுறாங்க. இவன் நல்லவனா இருக்கிற அந்த இதுவே மாறி அவனை வேற ஒரு உலகத்துல தள்ளுறாங்க. அதெல்லாம் தள்ளுறப்ப நானே அங்க பாதிக்கப்பட்ட மாதிரி ஆச்சு. மறுபடியும் உங்க பொண்ணை போய் மீட் பண்ற சீன்லாம் அழுது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, we learn லைஃப் லெசன்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள் தாக்குறது என்னன்னா, நம்ம அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணக்கூடாது. தவறுகளை அவங்க நிறைய சுட்டி காட்டுவாங்க. அதை வந்து நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த படங்கள் நிறைய வரும் இல்ல. அந்த மாதிரி அந்த படத்தோட பாதிப்புலாம் எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெண்ணை பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்லாம் நிறைய மாறிடுச்சு ஒரு சில படங்கள்ல. கேபி சார் படங்கள் நிறைய சொல்லலாம். ஆனா எனக்கு மகாநதி பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பெண் பார்த்தாலுமே ரொம்ப கஷ்டம் உங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஆனா அதுலயே வாலி சார் விளையாண்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல இருக்கிற கேரக்டர் பேர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நதிகளுடைய பேர் தான் வந்து இருப்பாங்க. ஸோ கங்கா, யமுனா, அந்த நம்ம இந்தியாவில் யமுனா, இந்த மாதிரி என்னென்ன ரிவர்ஸ்லாம் இருக்கோ அதோடைய கனெக்ஷன் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த படம் எப்பவுமே ஒரு இம்பாக்ட். சூப்பர். சரி, இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதுறல, சோ அது எந்த ஏஜ்ல இருந்து உனக்கு வந்து லிரிக்ஸோ இல்ல அந்த கவிதை இந்த விஷயம்லாம் வந்து எந்த ஏஜ்ல இருந்து உனக்கு? லிரிக்ஸ் கவிதையா? எந்த ஏஜ்ல ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்ச? 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட் எழுதினியா? 7th ஸ்டாண்டர்ட் வந்து நான் என் வாழ்க்கையிலே வந்து ஒரே ஒரு வருஷம் தான் வந்து கோஎட் படிச்சேன். உண்மையை சொல்லி எதுக்காக எழுதினா? அப்ப வந்து நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஆனா நான் சொன்னேன்ல 7th படிக்கிறப்ப எனக்கு வந்து கோ எஜுகேஷன். என் லைஃப்ல ஒரு வாட்டி தான் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணதா எழுதிருக்கேன். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப வந்து ஆக்டிவிட்டி போர்டுன்னு ஒன்று இருப்பாங்க. இப்ப ஸ்கூல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி போர்டு என்னன்னா நம்ம வரைகிறது எழுதுறதெல்லாம் வந்து பின்னாடி அந்த போர்டுல வந்து பின் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கா இருக்கிறது வந்து எப்பயுமே கவிதை தான். சரி, அந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படின்வாங்கல்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு தமிழ் டீச்சர்ஸ் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த விதம் எனக்கு வந்து தமிழை வந்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு மறுபடியும் நான் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன்னா அது வந்து என் தமிழ் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். தமிழ் அம்மாவாக இருக்கட்டும், தமிழ் ஐயாவாக இருக்கட்டும், நான் கடந்து வந்து எல்லாருமே எனக்கு வந்து தமிழை வந்து என் லைஃப்பில் சொல்லிட்டு போவாங்க. சிலப்பதிகாரம் நீ இந்த ஒரு வருஷம் மட்டும் படிக்க போறது இல்ல, ஒவ்வொரு வருஷமும் உன்னோட லைஃப்ல இருக்க போற ஒரு விஷயம் அப்படின்வாங்க. திருக்குறள் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் போதிச்சிருக்காங்க. சூப்பர். அப்படிதான் சொல்லுவேன். ஸோ அதை நான் கனெக்ட் பண்றப்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாச்சு. அப்படிதான் வந்து எங்க தமிழம்மா, அவங்க பேர் வந்து செல்லம் அம்மா, அவங்க தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நீயும் ஆக்டிவிட்டியை காட்டுற. பசங்க பயங்கரமா வரைவாங்க, செம்மையா படிப்பாங்க. நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, நார்மலா படிப்போம், ஒரு மிடில் ஆவரேஜ் ரேங்க் வாங்குவோம். ஆனா நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா ஸ்கில் அப்படின்றப்ப அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கபடி விளையாடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி எங்க அம்மா வந்து கவிதை எழுதலாம்னு தூண்டி விட்டது தான். அப்போ வந்து நாங்கள் ப்ரைஸ்லாம் வாங்கணும். இந்த போர்டை வந்து யார் சூப்பரா பாக்குறாங்களோ அவங்க வந்து ப்ரைஸ் வைப்பாங்க. அப்படி வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த போர்டில் எழுதணுன்றதுக்காகவே நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து படிச்சு ஒரு சில கவிதைகள்லாம் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே மாத்திலாம் போடுவோம். ஓகே, ஐடியா நல்லா இருக்கு, அந்த ஐடியா வச்சு நாம ஒன்று எழுதலாம் அப்படின்னு. அப்புறமா அது நிறைய பிழைகள் நிறைய இருக்கும், அதுல இருந்து திருத்தி இது வந்து. உங்களுக்கு நீங்களாம் கவிதைலாம் எழுத மாட்டீங்களா? சத்தியமா வராது. என்ன சொல்றீங்க? சத்தியம். என்னைக்காச்சும் என்ன வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கூட ஏதாவது பொயட்டிக்கா நீ பேசி பாத்துருக்கியா? கிடையாதுல்ல. அப்புறம் நம்மளுக்கு அதெல்லாம் வர சில விஷயம் சில பேருக்கு வராதுன்னா வராது. பாட்டு பாடுவேன் சூன். நம்ம அடுத்து வந்து கேட்கல, உங்க கரியர்ல உங்க லைஃப்ல நீங்க எப்ப பாட ஆரம்பிச்சீங்க? அதெல்லாம் லைன் மாதிரி வந்தாச்சு. பட் ஆனா ஒரு பேஷனுக்காக திரும்பவும் ஒரு கேப் ஆயிடுச்சுல, அதை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இனிமே ப்ராக்டிஸ் பண்றது, அதுக்கப்புறம் தோணும் போதெல்லாம் பாடுறது, ஏதாவது ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு ஒரு யோசனை இருக்கு. சரி, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச சாங் தட் கனெக்டட் வித் யுவர் லைஃப்? சாங் தட் கனெக்டட் வித் மை லைஃப்? ஐயோ, அப்படிதான் நான் யோசிச்சது இல்லையே. சரி, ரீசெண்ட் டைம்ல இப்போ எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சாலும் எனக்கு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சாங் வந்து டெய்லியுமே கேட்கணும்னு ஆசை. ஸோ அதில் வந்து சொல்லும் லைஃப்பை வந்து கேட்டுக்கோ, லக்கு 1/4 கிலோ, லாஸ்ட் 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, பக்தி 1/4 கிலோ, ஹோப்பு 1/4 கிலோ, எல்லாம் தான் சேர்த்து கட்டின பெரிய. இல்ல, உண்மை என்னன்னா நான் கொஞ்சம் கிளாசிக்கல் மியூசிக்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால தமிழ் சினிமா பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்து
ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீஸியா ரொம்ப டீப்பா ஒரு சில கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் இருக்கு. எனக்கு 1 2ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிளேலிஸ்ட் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து கேட்பேன். இப்போ நீ வந்து என்னை வந்து நீங்க வந்து கொஞ்சம் எதுவுமே நீங்க வந்து உங்க மனசை சாந்தப்படுத்துறதுக்கோ இல்ல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும் கொஞ்சம் அந்த மாதிரின்னா நான் கொஞ்சம் சில ராகங்கள்லாம் வந்து கேட்பேன். நைட் நேரத்துல வந்து ரூம்ல வந்து லைட் எல்லாம் கொஞ்சம் நல்லா டிம் ஆக்கிட்டு எல்லோ கலர் லைட் போட்டுட்டு நல்லா ஸ்பீக்கர்ல வந்து ஒரு சில ராகங்கள்லாம் இருக்கு, அது கேட்டா வந்து ரொம்ப வந்து இதமா இருக்கும், ரொம்ப என்ன சொல்ற டிவைன் ஃபீலிங்கா இருக்கும், அது நம்மள வந்து கொஞ்சம் காமாக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் பண்ணுவேன். ஸோ ஆமா அந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் இந்த மாதிரி கேட்பேன். ஓகே, கமிங் டு டாபிக் வரலாமா? எங்கேயோ போயிட்டோம். தமிழண்டா அவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து இன்று ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம்.